ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல உள்ள பாக்ஸ் மாடல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் கண்டென்ட்டு பேடிங் மார்ஜின் பார்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபுல் ஸ்டாக் வீடியோவும் பார்த்தீங்கன்னா பைத்தான் வீடியோஸும் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா பர்சனலாக ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சென்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் ஐஎம்ஐடியில் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்குது. ஸோ மேலே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, யாருனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மார்ஜின் பேடிங் டாபிக் பார்க்கறதுக்காக பாடியில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனுக்கு எப்படி இப்போ மார்ஜின் பேடிங்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜின் பேடிங்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரீசெட் பண்ணால் தான் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூவை எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டு லைவ் சர்வர் கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா ஜூம் பண்ணுறேன். இதை ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பட்டனுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். அதாவது மேலேயும் சைட்லேயும் கேப் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டில் இருக்கும். நம்ம லெஃப்ட் ரைட்டில் இன்னொரு ஆப்ஜெக்ட் இல்லாதனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி மேலே கீழே லெஃப்ட் ரைட் எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் மார்ஜின். இந்த சப்மிட்டிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஸ்பேஸ் இருக்குது, அது பேர் பேடிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஃபால்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நானாக எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணுறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் சைடில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது நான் ஸ்டைல் டேக்கில் பட்டன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்டார் கொடுத்துட்டு, ஸ்டார்னா யூனிவர்சல் செலக்டாரு, இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் ரீசெட் பண்ணுறேன். மார்ஜின் எனக்கு 0 இருந்தால் போதும்னு கொடுத்துட்டு சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுது, அந்த ஒயிட் ஸ்பேஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா ப்ரௌசரில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங் அப்ளையாக இருக்கும். அதை நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரீசெட் பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூவை கொடுத்துக்கணும். இப்போ 0 பண்ணால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பேடிங் போயிடுச்சு. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக உள்ளது எல்லாத்தையுமே நான் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு அந்த பட்டனில் நான் ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ பட்டன் கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு இப்போ மார்ஜின் பேடிங் அப்ளை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே மார்ஜின் பேடிங்கை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு தியரி கான்செப்ட் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் வேல்யூ அப்படின்னா என்னது, இப்போது நான் வெறும் மார்ஜின் அப்படின்னு நான் கொடுத்துட்டு 10 பிக்சல் நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்ன ஆச்சு, மேலே கீழே 10 பிக்சலுக்கு என்னது, எனக்கு அந்த மார்ஜின் அப்ளையாக இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு இது எப்படி கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற மார்ஜினை சிங்கிள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா 4 பக்கமுமே அதை அப்ளை பண்ணிக்கும். இதுவே டபுள் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ டாப்பு பாட்டம், அதாவது இந்த வேல்யூ டாப் அண்ட் பாட்டமு, செகண்ட் கொடுத்த வேல்யூ ரைட் அண்ட் லெஃப்ட். இப்போது நான் ஒரு வேல்யூ கொடுத்தனால எனக்கு அப்படியே எடுத்துச்சு. இப்போ செகண்ட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 40 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 40 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இது 10 பிக்சல், கீழேயும் 10 பிக்சல் அப்ளை ஆயிருக்கும். ஸோ இந்த மேலே பார்த்து கீழேயும் நமக்கு ஆப்ஜெக்ட் இப்போதைக்கு இல்லை, இருந்துச்சுன்னா நமக்கு என்னது அது ரிப்ளை ஆயிருக்கும். ஸோ அது அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா? இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், சைடில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதே மாதிரி இப்போது 3 வேல்யூ அப்ளை பண்ணால் எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸுக்கு. ஸோ 3 வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இன்னொரு 15 பிக்சல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது எப்படி அசியூம் பண்ணிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ மார்ஜின் இதெல்லாம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் 3 வேல்யூஸ். இது ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா டாப்பு, செகண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு, தேர்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பட்டன் இருக்குல்ல, இதை கிரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்து கீழே கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். எனக்கு என்ன இருக்குது பாருங்கள், கீழே இதுக்கும் இதுக்கும் எனக்கு என்னது மார்ஜின் அப்ளையாக இருக்குது. இப்போது இதில் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எதுக்குன்னா இந்த இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஆர் டேக் கொடுத்து நான் கீழே இறக்கிக்கிறேன். பிஆர் சரிதா? ஸோ இதுக்குமே என்ன இருக்குது, இந்த பட்டனுக்கான பாட்டம் மார்ஜின் அப்ளையாக இருக்கும், இதுக்கான டாப் மார்ஜின் அப்ளையாக இருக்கும். அதனால தான் நமக்கு 15 பிக்சலுங்கிற பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. இது எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டனுக்கு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் எவ்வளோ, 15 பிக்சல். ஆனால் இந்த பட்டனுக்கு டாப் எவ்வளோ, 10 பிக்சல். அப்போது 10 ப்ளஸ் 15 பார்த்தீங்கன்னா என்னது, 25 பிக்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மார்ஜின் இருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும், ஏன்னா இதோட பாட்டத்துக்கும் நம்ம மார்ஜின் கொடுத்துருக்கோம், இதோட பாட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மார்ஜின் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனுக்கு உள்ள மார்ஜினை நான் என்ன பண்ணுறேன்னா 0 பண்ணி காட்டுறேன். அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ இதுக்கு வந்து நான் இப்போதைக்கு நான் சும்மா nth சைல்டுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இது ஒரு பட்டனு, எல்லா பட்டனுக்கும் காமனாக அப்ளை பண்ணியாச்சு. இதில் nth சைல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போ nth சைல்டுன்னு கொடுத்துட்டு எனக்கு மொதல் பட்டனுக்கு மார்ஜின் எல்லாமே ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு நான் காமனாக கொடுத்துட்றேன். 0 பிக்சல். சரிதா? இப்போ பார்த்தீங்கன்னா 15 பிக்சல் இருக்கும். இப்போ இந்த பட்டனுக்கு மட்டும் தனியாக அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வெறும் 10 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா மேலே மட்டும் ஆயிடுச்சா? இப்போ 20 பிக்சல் கொடுக்குறேன், லெஃப்ட் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்ஜினும் பேடிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்ஜின்னா அவுட்டர் ஸ்பேஸு, இப்போ பேடிங்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பேடிங்க்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பட்டனில் பேடிங் கொடுத்து அதே மாதிரி 10 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா இன்சைடில் இருந்து என்னது அந்த பட்டனோட சைஸை பெருசு பண்ணும். நமக்கு இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, பட்டனோட டெக்ஸ்ட் பற்றி வந்து இந்த மாதிரி நெருக்கமாக இருந்தால் பார்க்கறதுக்கு வெப்சைட் வந்து நீட்டாக இருக்காது. ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு டீசென்சியான வெப்சைட் தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மார்ஜின் பேடிங்லாம் அப்ளை பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் வந்து பேடிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் 10 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ 4 பக்கமே எனக்கு 10 பிக்சல்ங்கிறது அப்ளை ஆகிடும். இப்போது நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னாச்சு, லெஃப்ட் ரைட் மட்டும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா வந்து அதே 10 பிக்சல் இருக்கும். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கீழே பாட்டமில் மட்டும் அப்ளை ஆகுது. இப்போ திரும்பவும் ஒரு 40 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கிளாக் வைஸ் மாதிரி டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இது என்ன ஆகும், இது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்ஜின் பேடிங்கானது இது. ஸோ இது வந்து மார்ஜின் பேடிங். இதே மாதிரி பார்டர்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டரு நான் என்ன பண்ணுறேன், ஜீரோன்னு சாரி, பார்டர் வந்து ஜீரோ கொடுக்கூடாது, நன் கொடுக்குறேன். நான் நன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த சைடில் பார்த்து வந்து ஒரு கிரே கிரே கலரில் இருந்துச்சு, அது போயிடுச்சு. அது ஆக்சுவலாக அதுதான் பார்டர். இப்போது இந்த பார்டர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ இதில் டிஃபால்ட்டாக ஒரு பார்டர் இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே மாற்றுறேன். ஸோ இதே பட்டன் டேக்கில் கீழே பார்டர். பார்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், எனக்கு ஒரு 2 பிக்சல் இருந்தால் போதும். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், 3 ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். சாலிட், இதுக்கான கலர் வந்து என்னது, Black. ஃபஸ்ட்டு என்ன பிக்சல் சைஸு, அது என்னவா இருக்கணும், சாலிட்னா சாலிடாக வரும், பிளாக்னு கொடுத்தீங்கன்னா Black, இதே ரெட்டுன்னு கொடுத்தா ரெட் கலரில் அந்த பார்டர் வரும், ஒரு அவுட்லைன் மாதிரி. ஸோ ஒரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட் வரைகிறோம் அப்படின்னா அதை சுற்றி எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து அது பார்டர். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் பேடிங்கு. இதை இந்த மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சைடு மட்டும் தனியாக அப்ளை பண்ணணும், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மார்ஜின் இருக்குல்ல, இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். மார்ஜின் வந்து எனக்கு டாப் மட்டும் வேணும்னா நீங்கள் மார்ஜின் டாப் 20 பிக்சல் இப்படி கொடுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமோட லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகும். அதே மாதிரி எனக்கு பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேடிங் மேலே மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னா இதை அழிச்சிட்டு பேடிங் டாப் கொடுத்துட்டு 10 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் அப்ளை ஆகும். இதுவே பேடிங் லெஃப்ட் கொடுத்துட்டு ஒரு 5 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இந்த பாருங்களா. ஸோ நீங்கள் வந்து டாப்பு லெஃப்ட்டு கொடுத்து அப்ளை பண்ணாலும் ஒன்று தான். அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ஹேண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 பிக்சல். அப்புறம் எனக்கு வந்து ரெண்டு சைடில் ரெண்டு வேல்யூ வருது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள படி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 4 ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சிங்கிள், டபுள், ட்ரிபிள், அப்புறம் மல்டிபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேசஸும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேசஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் வீடியோவும் நம்ம பைத்தான் வீடியோஸும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கும் தேவைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.